ஆஃபனா பேரண்ட்ட நம்ம எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றது என்னன்னா, "சரிங்க சார், நீங்க நெறைய சொல்றீங்க. நெறைய கோர்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குன்லாம் சொல்றீங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா லெவல் காம்படிஷனா இருக்குது. என் பையன் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடண்ட் தான் சார். 70-80% ஸ்கோர் பண்றவன் தான். அவன நான் எப்படி என்ட்ரன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறது? நான் ஃபர்ஸ்ட்டு போர்ட் எக்ஸாமுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த மார்ச் மந்த் எண்டுல போர்ட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே, நான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நானு பிராக்டிஸ் குடுத்துக்கிறேனே." அப்படின்னு சொல்லி சில பேரண்ட் பேசுறாங்க. நீங்க 11த் உங்க குழந்தைய ஜாயின் பண்ண வைக்கிறப்பயே, அந்த ஸ்ட்ரீம சூஸ் பண்றப்பயே, இல்ல அந்த போர்ட சூஸ் பண்றப்பயே என்ன பண்ணிருங்க, தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணிருங்க. தென் நீங்க உங்க குழந்தைங்கள 11த் அண்ட் 12த் இந்த என்டையர் 2 இயர்ஸ் கோர்ஸஸுமே ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், வெரி சிம்பிள் எல்லாருமே தெரிஞ்ச ஜேஇ எக்ஸாமோ ஆர் நீட் எக்ஸாமோ ப்ரிப்பேர் சொல்லுங்க. இந்த ஜேஇ எக்ஸாம், நீட் எக்ஸாம் என்ன ஒரு சின்ன டேகுங்க. நம்ம சொன்னோனே நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணா, இந்தியால இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் ஆல் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம என்ன பண்ணலாம்? எலிஜிபிள் டூ ரைட் அண்ட் ஆல்சோ வி கேன் ஈஸிலி கிராக். என் குழந்தை 70-80% தான் படிக்கிறான், மீடியமா தான் படிக்கிறான். அப்படிங்கிறப்போ, நீங்க ஈவன் தோ ஜேஇ எக்ஸாம்ஸோ, நீட் எக்ஸாமோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீட்டையோ, ஜேஇயோ கிராக் பண்ண முடியலன்னா கூட, அதுக்கு அடுத்த லெவல்ல சிம்பிளா இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ நம்ம என்ன பண்ணலாம்? அழகா கிராக் பண்ணிடலாங்க. இப்போ ஜேஇ அளவுக்கு ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் டஃப்பா இருக்காது. ஜேஇ அளவுக்கு கியூட் எக்ஸாம் என்னவா இருக்காது? டஃப்பா இருக்காது. ஆனா நம்ம ப்ரிப்பேர் பண்றது என்னன்னா, ஹையஸ்ட் லெவலுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா, அதோட கொஞ்சம் லெவல் கம்மியா இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம்? கிராக் பண்ணிடலாம். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க உங்க குழந்தைங்கள சிபிஎஸ்இ போர்டுலயோ ஆர் ஐஎஸ்சி போர்டுலயோ படிக்க வச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்க குழந்தை என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுதான் அவங்க ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க.